What is the sum of all digits which appear in the integers from 100 to, sorry, 10 to 100? இது வந்து ஏதாவது லாஜிக் யூஸ் பண்ண முடியுமா? 10 to 100 என்ன மீனிங் புரியுதா? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் 10ல இருந்து 100 வரல நம்பர் எடுக்கணும், எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ணோம். இப்ப 10னா 1 பிளஸ் 0, அடுத்தது 11 1 பிளஸ் 1, அடுத்தது 12 1 பிளஸ் 2. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? அதான் கொஸ்டின். அது இதே மாதிரி 100 வரல ஆட் பண்ணணும். வாட் இஸ் த சம்? இது ஆட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆயிடும்? எக்ஸாம் முடிஞ்சிடும். சரியா? அப்போ இது ஸ்மார்ட்டா எப்படி நம்ம வந்து சம்ம சால்வ் பண்றது? ஏபிஜிபி எல்லாம் கிடையாது. இது சம் டிஜிட் ஆட் பண்றோம்ல, அது நம்பர் ஆட் பண்றதுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஜிட் ஆட் பண்றோம், ஒவ்வொரு நம்பர்ல இருக்கிற டிஜிட் ஆட் பண்றோம். அப்போ என்ன திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது? இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 டில் 19. ஓகே, ஆட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி அடுத்தது என்ன வரும்? 20 டு 29. அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அடுத்தது நம்ம எதுவெல்லாம் கண்டினியூ பண்ணலாம்? 90 டு 99 அலாங் வித் தட் 100ன்னு ஒண்ணு இருக்கும் தனியா. சரியா? இப்போ இங்க இருக்கிற யூனிட் டிஜிட் எல்லாத்துலயும் யூனிட் டிஜிட் சேம் தானே? இங்கேயும் 0 டு 9 தான். 0 1 2 3 அப் டு 9, 0 1 2 3 அப் டு 9, 0 1 2 3 அப் டு 9. கரெக்டா? 0 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் அப் டு 9 என்ன ஆன்சர்? அப்ப 0 விட்டுடலாம். 1 டு 9 சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸ் என்ன வரும்? 9 இன்டூ 10 பை 2. ஃபார்முலா n இன்டூ n பிளஸ் 1 பை 2. 9 இன்டூ 10 பை 2 இது என்னது? 545. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, 0 டு 9 யூனிட் டிஜிட், இதை நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளவு வந்திருக்கு? 45 வந்திருக்கு. சரியா? அப்போ யூனிட் டிஜிட் இந்த மாதிரி எத்தனை பிளேசஸ் வரப்போகுது? 1 to 9 வரலாம். அப்போ 9 ரோஸ் இருக்கு, 9 ரோஸ். அப்ப 9 ரோஸ்ல இருக்கிற யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? 45 into 9. So it is going to be 45 4 36 36 40 405. அப்போ இங்க இருக்கிற எல்லா யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணா 405. நம்ம இன்னும் என்ன மட்டும் ஆட் பண்ணோம்? இந்த 100 நான் கவுண்ட் பண்ணல. 100 டிஜிட் ஆட் பண்ணா ஒன்னு ஒன்னு மட்டும் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்போம். இப்போ எல்லா 10 டிஜிட்டை ஆட் பண்ண போறேன். 10 டிஜிட் அகைன் என்னது? 1 to 9 தானே? 1 2 3 4 5 6 7 9. இங்க என்னது அடுத்தது? 1 2 3 4 5. அடுத்து என்னமா வருங்க? 11 வரும், 21 வரும், 91 வரும். 1 2 3 4 5 6 அப் டு 9. அதே தானே? 1 2 3 4 5 6 அப் டு வாட்? 9. அப்போ இங்க எத்தனை காலம் இருக்கு? 9. ஆர் யூ ஷூர்? 0 0 1 2 3 4 அப் டு 9. அப்போ 10 காலம்ஸ் இருக்கு. சரியா? 1 to 9 ஆட் பண்ணோம்னா 45. அதே மாதிரி 10 டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? 450. கரெக்டா? 45 into 10. புரியல அப்பா? புரியுதா உங்களுக்கு? இது எப்படி எதுன்னு புரிஞ்சுச்சா? இல்ல இல்லப்பா, இங்க வந்து 10 11 12 13 14 15 16 17 18 19. இப்ப யூனிட் டிஜிட்ல இருக்கிற 0 1 2 3 4 5 6 7 8 9. இது இந்த யூனிட் டிஜிட்ல இருக்கிற நம்பர் மட்டும் 1 to 9 எடுத்து ஆட் பண்ணா 45. சரியா? இது வந்து இங்க இருக்கிற யூனிட் டிஜிட். அதே மாதிரி இங்க எவ்வளவு ரோஸ் இருக்கு? 9 ரோஸ் இருக்கு. அப்போ 9ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்போ 405. இது யூனிட் டிஜிட் மட்டும். இதேதான் காலம் வைஸ். காலத்துல என்ன வரும்? 10 20 30 40 50 60 70 80 90. மொத்தம் எவ்வளவு? 1 to 9 10 பிளேசஸ்ல.
1 to 9 ஆட் பண்ணது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமே, என்னது 45. மொத்தம் இப்ப எத்தனை ஒரு காலம்ஸ் இருக்கு? 10. 10ஆல மல்டிப்ளை பண்ணா 450, ரைட்? இத சோ இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே 10 டிஜிட் யூனிட் டிஜிட் ஆட் பண்ணிட்டோம். மொத்தம் டோட்டல் என்ன வருது? 855. இங்க 100 ஒண்ணு இருக்குல்ல, 855 ஆன்சர் இருக்கா? தப்பா மாறிடும். ஆனா 100 நம்ம டிஜிட் ஆட் பண்ணல. 100 டிஜிட் ஆட் பண்ணா என்னது? 1 பிளஸ் 1. ஸோ இட் இஸ் 856. 856 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு ஒரு லாஜிக், அது லாஜிக்கலா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோனா ஃபார்முலா இருக்க தவிர்த்து இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா எதுவும் கிடையாது. இட்ஸ் அ லாஜிக். ஓகே, அடுத்து வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங்? இது ஆக்சுவலா 2024 கொஸ்டின், கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ். இந்த சீக்வன்ஸ் ஒரு லாஜிக் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது, அது அதுக்கப்புறம் என்னது 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5. இப்போ 1 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நம்பர் பின்னாடி இருந்து வருது, சரியா? அப்போ 20 இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல 28 டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ்? கொஸ்டின். இங்க கொஸ்டின்லயே எவ்வளவு நம்பர், நிறைய நம்பர் கொடுத்துட்டாங்க. இது நம்ம 28 நம்பர்ஸ் தான் எழுதணும். அப்ப 28 நம்பர் ஈஸியா எழுதலாமா? ரைட். 1மா, அடுத்தது என்ன இருக்கு? 1 2, அடுத்தது என்ன இருக்கு? 1, நான் இப்படி எழுதிக்கிறேன். 2 3, ரைட்? அடுத்து என்ன இருக்கு? 1 2 3 4, 1 2 3 4. அடுத்தது 1 2 3 4 5. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் எவ்வளவு நம்பர் இருக்கு? 3 6 10 15. இன்னும் நம்ம 13 நம்பர்ஸ் தான் எழுதணும், கரெக்டா? அடுத்தது என்ன வரும்? அடுத்த பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6 21. அடுத்த நம்பர் என்ன? 21 எழுதியாச்சு. இன்னும் 28 1ன்னா இன்னும் 7 நம்பர். அடுத்த 7 நம்பர் 1 2 3 4 5 6 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எவ்வளவு ஒன்ஸ் இருக்கு? 4 7 ஒன்ஸ், கரெக்டா? அடுத்தது 6 2s 12 ஆட் பண்ணா 3 ஐ மீன் 5 3s 15. 4 4s என்னது? 16. இங்க என்னது? 15 12 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா so it is 30, right? 16 plus 24, so it is going to be 40. 40 plus 30 70. 70 plus 14 84. 84 is the answer. ஓகே, சிம்பிள். அந்த லாஜிக் வச்சுட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? அதான் கொஸ்டின். எல்லாத்தையும் எழுதிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு, ரைட்? டவுட் இருக்கா என்ன? சிம்பிள். ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் த லாஜிக். அடுத்து சரி, இது இது லாஜிக் இருக்கு. பட் ஆனா லாஜிக்லாம் போகாம வேற ஸ்ட்ரெயிட்டான மீனிங் சொல்றேன். ஒரு ஃபார்முலா பேஸ்டும் இருக்கு, அது தேவையில்லை இப்போதைக்கு. ஸ்ட்ரெயிட்டா மீனிங் சொல்றேன். ஸோ இந்த 1 to 15 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 3 எவ்வளவு டைம் வரும்? அதான் கொஸ்டின். 3 பவர் m into n, where m and n are positive integer, then what is the maximum value of m? பவர்ல எவ்வளவு மேக்ஸிமம் வரும்? அதான் கொஸ்டின். மேக்ஸிமம் எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல எவ்வளவு 3 இருக்குதோ அவ்வளோ பவர்ல இருக்க போகுது, கரெக்டா? இப்ப எவ்வளவு 3 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? இந்த 15 என்ன பண்ணலாம்? 5 into 3, ஒரு 3 இருக்குமா? 15ல 5 into 3 ஒரு 3. 14ல 3 வருமா? வராது. 13ல 3 வருமா? வராது. 12ல 3 வருமா? 12ல 3 வரும். ஸோ 12ல என்னது? 4 into 3 ஒரு 3 வருமா? அடுத்தது 11 வராது, 10ல வராது. அடுத்தது 9. 9ல எவ்வளவு வரும்? 3 into 3 ரெண்டு 3 வரும். அடுத்தது 8ல வராது, 7ல வராது. அடுத்தது 6. 6ல என்னது? 2 into 3
அதுக்கப்புறம் 3, 1 into 3. மொத்தம் எத்தனை 3 இருக்கு? 1, 2, then 4, 5, 6. 6 is the answer. முடிஞ்சிச்சு. சிம்பிள். இதில் கவுண்ட் தான் பண்றோம். எவ்வளவு 3 இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ரைட்? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். The sum of three consecutive integers is equal to their product. How many such possibilities are there? இந்த மாதிரி கொஸ்டின் நேத்து கூட ஒன்னு சால்வ் பண்ணோம். ப்ராடக்டும் சம்மும் சேமா இருக்கணும். எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? நேத்து கூட ஒரு பாசிபிலிட்டி பார்த்தோம். ப்ராடக்ட் 1 into 2 into 3 it is equal to 1 plus 2 plus 3. ரெண்டுமே 6. ரைட்? சம் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸ் நேத்து பார்த்த ஒரு கொஸ்டின் வந்து இட் இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். இது வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. சம்மும் ப்ராடக்டும் சேமா இருக்கணும். நேற்று ஒரு பாசிபிலிட்டி பார்த்தோமாப்பா? 1 into 2 into 3 is equal to 1 plus 2 plus 3. ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? 3 நம்பர் ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா சேமா வரணும். வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? -1 into -1 into -2 into -3. என்னது ஆன்சர்? 3 மைனஸ் மல்டிப்ளை பண்ணா -1 into 2 into 3 is what? 6. -6. ஆட் பண்ணா -1 -2 -3. ஆட் பண்ணோம்னா -6. ரெண்டுமே ஈக்குவலா? ரைட்? -1 into 0 into 1. என்ன ஆன்சர்? 0. -1 plus 0 plus 1. ஆன்சர் என்னது? 0. சரியா? 3 பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோமா? ரைட்? எல்லாமே இன்டிஜர்ஸ் தானே. அவங்க இன்டிஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிஜர்ஸ்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ரைட்? இது பாசிட்டிவ் இன்டிஜர் பேஸ்ட். நேத்து நம்ம பார்த்த சம் பாசிட்டிவ் இன்டிஜர் பேஸ்ட். இது அடுத்த பாசிபிலிட்டிஸ். ஓகே. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் நோ சச் பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. அது ராங். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இல்ல அப்படின்னா அது என்னது? only 3. We have 3 possibilities. இதை நீ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கூட ஐ மீன் கண்டுபிடிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க நான் இப்ப சொல்லல. ரைட்? இது ஆன்சர் புரிஞ்சிச்சு இல்ல? அடுத்தது போலாமா? ஓகே. ஓகே. Integers are listed from 700 to 1000. In how many integers is the sum of the digit is 10? It is a simple question. 700 to 1000. இதுல எவ்வளவு நம்பர் டிஜிட் ஆட் பண்ணோம்னா 10 வரும்? எவ்வளவு நம்பர் டிஜிட் ஆட் பண்ணோம்னா 10 வரும்? இந்த 700 to 1000 நம்ம இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 700 to 800. இதுல எவ்வளவு டிஜிட் 10 வருதுன்னு பார்ப்போம். அண்ட் தென் 801 to 900 எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். 901 to 1000 எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா? சரி. இங்க 700 to 800 எந்த நம்பர்லாம் வந்து ஆட் பண்ண டிஜிட் ஆட் பண்ண 10 வரும்? ஒரு நம்பர் வந்து 710. கரெக்டா? 703. 703. அதுக்கப்புறம் 712 ஆட் பண்ண என்ன 10 வருதா? அதுக்கப்புறம் 721. அதுக்கப்புறம் 730. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு? அடுத்து நீ 4ன்னு போயிட்டாவே 11 போயிடும். 30க்கு மேல எதுவுமே கிடையாது. கரெக்டா? அப்ப இங்க 3 நம்பர்ஸ் தான் பாசிபிலிட்டி. இங்க 802 and then 811 வரும்ல? 811. அதுக்கப்புறம் 820. நீ 821 போயிட்டாவே அதுக்கப்புறம் என்ன மாறிடும்? 10க்கு மேல போயிடும். 11 மாறிடும். அதுக்கப்புறம் 10ஏ வராது. அப்ப இங்க 3 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இங்க 901 910. 910 நீ அதுக்கப்புறம் போயிட்டுனாவே என்னமே 11க்கு மேலதான் இருக்கும். 10 வராது. சரியா? அப்போ மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? இங்க 4, இங்க 3, இங்க 1. அப்போ 8 இங்க 2 சாரி, இங்க 2.
So it is 7 plus 2, 9. 9 possibilities are there. Highest number in 9 தான். So 9 numbers which have digit, sum of digit 10 between 700 to 1000. ஸோ இதுக்கு எதாவது ஃபார்முலாலாம் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க திங்க் பண்ணணும். புரியுதா? ஓகே, அடுத்தது போலாமா? Okay, how many integers are there between 1 to 100 which have 4 as digit but not divisible by 4? 1 to 100 ல இருந்து 4 digit ஒரு நம்பர் இருக்கணும். ஆனா it should not be divisible by 4. 4 ஆல டிவைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிச்சிருமா? சிம்பிள் தானே. ஃபர்ஸ்ட் 4 எங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். சரி, எங்கெல்லாம் 4 வரும்? 1, 14, 24, கரெக்டா? 34, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 54, 64, 74, 84, 94. இந்த இடத்துல மட்டும்தான் 4 வரும். 4 as a digit. 4 டிஜிட்டா இருக்கணும். ஆனா அந்த நம்பர் 4 ஆல டிவைட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் அதான் கேட்கறாங்க. சரியா? கண்டுபிடிப்புமா? சரி, 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர் மட்டும் கண்டுபிடிப்போம். 4, it is 4. 4 வந்து 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப இது தேவையில்லை. 14 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது நமக்கு தேவை. இது 4 ஆல் டிவைட் ஆகும். இது தேவையில்லை. இது 4 ஆல் டிவைட் ஆகாது. இது 4 ஆல் டிவைட் ஆகும். இது 4 ஆல் டிவைட் ஆகாது, ஆகாது, ஆகாது. 4 ஆல் டிவைட் ஆகும். 4 ஆல டிவைட் ஆகாது, இது டிவைட் ஆகும். இது 4 ஆல டிவைட் ஆகாது, இது டிவைட் ஆகும். இது 4 ஆல டிவைட் ஆகாது, இது 4 ஆல டிவைட் ஆகும், 4 ஆல டிவைட் ஆகாது. கரெக்டா? மொத்தம் எத்தனை நம்பர் நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கோம்? அதெல்லாம் 4 ஆல டிவைட் ஆகாது. மீதிலாம் 4 ஆல டிவைட் ஆகும். ஸோ எவ்வளவு இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 numbers. Right? Answer is 12. ஸ்மார்ட்டா அப்படி கண்டுபிடிச்சு அவ்வளவுதான். இதுக்கு நோ லாஜிக், நத்திங். ஐ மீன் நோ ஃபார்முலா, நத்திங். லாஜிக் தான். ஓகே, இதுக்கு என்ன தெரியணும்? 4 டிவிசிபிலிட்டி டெஸ்ட். சிம்பிள் நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா 4 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது போலாமா? அவ்வளவுதானா? இன்னொரு சம் இருக்கா? ஓகே, லாஸ்ட் சம் ஃபார் த டே. How many pairs of natural numbers are there such that the difference of whose square is 63? How many pairs of natural numbers are there such that the difference of whose squares is 63? அதாவது ரெண்டு பேர் கேக்குறாங்க. ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரணும்? 63 வரணும். அந்த மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? ரெண்டு நம்பர் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். எக்ஸையும் ஸ்கொயர் பண்றோம், ஒய்யும் ஸ்கொயர் பண்றோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வருது? 63. இப்ப இந்த எக்ஸ் ஒய் பிளேஸ்ல எவ்வளவு பாசிபிலிட்டின்னு கேக்குறாங்க. சரியா? இது இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா பேஸ்ட் போயிடலாமா? இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்ட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இதெல்லாம் வந்து அஞ்சாவதுல இப்போ ஃபார்முலா வந்துருது. சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். கரெக்டா? சரி, ரெண்டு நம்பர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒரு நம்பர், எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு நம்பர். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 63 வரணும். ரைட்டா? ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 63 வரணும். 63 வர பாசிபிலிட்டி என்ன இருக்கு? 63 வர பாசிபிலிட்டி உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 3, 2, 1, அதுக்கப்புறம் என்னது? 7. கரெக்டா? சரிதானே? அப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? 9 into 7, 63. 9 into 7, 63. 9 into 7, this is equal to 63. இப்போ இந்த லாஜிக் கொண்டு வரணும். x plus y is equal to 9, x minus y is equal to 7. அப்போ what is xy value? டைரக்டா சொல்லட்டுமா இல்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சொல்லட்டுமா? x plus
y is equal to 9, x minus y is equal to 7, y add பண்ணா y cancel ஆயிடும், 2x is equal to add பண்ணா என்னது 16, அப்ப x is equal to what 8. x is equal to 8 அப்படின்னா x க்கு பதிலா 8 substitute பண்ணோம்னா இந்த 8 அந்த பக்கம் போச்சுன்னா y என்னவா மாறிடும் 9 minus 8 it is going to be 1. y value is 1. புரிஞ்சா? அதாவது என்னது it is 8 plus 1, 8 minus 1, 63. கரெக்ட் தானே? 8 plus 1 9, 8 minus 1 7, 9 into 7 63. அப்போ ஒரு பாசிபிலிட்டி எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன வந்துச்சு 8 1. எக்ஸுக்கு பதிலா 8, ஒய்க்கு பதிலா 1 ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி 3 into 21. எஸ் 3 into 21. அப்போ 21 into 3 ஆட் பண்ணா 21 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 3 வரணும். அப்பதான் என்னது 63 வரும். Again same logic, x plus y is equal to 21, x minus y is equal to 3, இது cancel ஆயிடும், 2x is equal to 24, x is equal to 12. அப்ப x is equal to 12 அப்படின்னா what is going to be y? 12 அந்த பக்கம் போச்சுன்னா y is going to be 9. கரெக்டா? அப்ப என்னது 12 plus 9, 12 minus 9, 63. கரெக்டா? 12 plus 9 is 21, 12 minus 3 is, sorry, 12 minus 9 is 3. 21 into 3, 63. அப்போ ஒரு இன்னொரு பாசிபிலிட்டி 12 9. வேற அடுத்த பாசிபிலிட்டி எஸ் இன்னொன்னு வந்து 63 into 1. இதுவும் என்னது 63 தான். அப்போ x plus y is equal to 63, x minus y is equal to 1, 2x is equal to 64, x is equal to what 32. x is equal to 32 அப்படின்னா what is y is going to be 32 substitute பண்ணா அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு வரும் y is equal to 31. y is equal to 31. அப்போ 32 plus 31, 32 minus 31, 63. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 63, சப்ட்ராக்ட் பண்ணா 1, 63 into 1, 63. அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி என்னது so it is 32 31. என்ன மீனிங்னா 8 ஸ்கொயர் பண்ண என்னது 64, 64 minus 1 ஸ்கொயர் 63. அதான் மீனிங். அதே மாதிரி 12 ஸ்கொயர் 144 மைனஸ் 9 ஸ்கொயர் 81, இட் இஸ் கோயிங் டு பி 63. அதே மாதிரி தான் இது 32 ஸ்கொயர் பண்ணுங்க, 31 ஸ்கொயர் பண்ணுங்க, டிஃபரன்ஸ் எடுங்க, வில் கெட் வாட் 63. தட்ஸ் மீனிங். வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? வேற எதுவும் பாசிபிலிட்டி ஃபார்ம் பண்ண முடியாது. இதை கண்டுபிடிச்சுன்னா வேற எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது, நீயே டிசைட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஆல் பாசிபிலிட்டி வி ஹவ் யூஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் வாட் 3. 3 possibilities. Okay. I hope you have understood. So we have discussed four concept today. One is based on divisibility test, another one is based on prime numbers, another one is what? Division based, another one is counting logic. புரியுதா? நேத்து அதே மாதிரி 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். புரியுதா? பேசிக் நம்பர் சிஸ்டம் தான். நம்பர் சிஸ்டம்ல எந்தெந்த ஏரியால கொஸ்டின் கேட்கறாங்க இப்போ புரியும். ஸோ நம்ம பார்த்துருக்கு, இப்போ ஒரு 8 கான்செப்ட் பார்த்துருக்கு இல்லையா? இதே 8 கான்செப்ட்ல இருந்து ஒரு 5 கான்செப்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். Are understanding? So we'll be able to write the questions. Okay. So remaining things we'll see in the next class, which means tomorrow. Thank you.